சுந்தரி என்ன பண்ணுறாங்க, அணுவை எப்படியாவது வீட்டை விட்டு போக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அரைச்சி வச்சிருந்த அதெல்லாம் அரைக்கல அப்படின்ற மாதிரி நிரூபிக்கிறாங்க. இங்கே பாரு எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது அரைக்கலன்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, எல்லாமே ஏட கூடமாக வீட்டில் பண்ணிகிட்ருக்க, உனக்கு என்ன தான் பிரச்சனை, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அதான் உங்கள் அம்மா அப்பா வர சொல்லியிருக்கேன், அவங்க கூட நீ போயிடு அப்படி சொல்கிறாங்க. அவங்க வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அணு வந்து அவங்க அம்மா அப்பா கட்டிக்கின்னு அழறாங்க. என்ன ஆகுதுன்னே எனக்கே தெரியலப்பா, இவங்க இப்படி சொல்கிறாங்கப்பா அப்படி சொல்லிட்டு அழறாங்க. அணு அதை பார்த்துட்டு வந்து என்ன ஆச்சுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறேன். என்ன ஆச்சா, உங்கள் பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால் முதல்ல ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய் காட்டுங்க, முதல்ல இங்கேருந்து உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போடுங்க, இங்கே இருந்தால் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வழி பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் யாருமே இங்கே வந்து இந்த உலகத்தில் வாழவே முடியாது, எல்லாம் மேலே போய் சேர வேண்டியதா அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சியாக நீங்கள் என்ன சொல்ல, ஆமாம் எல்லாமே பண்ண வேலை எல்லாமே அப்படி தான் பண்ண, கேஸ் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறா, அதுக்கப்புறம் மாவு அரைச்சேன்றா அரைக்கலன்றா, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா, சாப்பாடு கூட செய்ய மாட்டேங்கிறா, வீட்டில் செஞ்சேன்னு சொல்கிறா, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கா, அதனால் முதல்ல இந்த பொண்ணை கூட்டின்னு போங்க, முதல்ல ஹாஸ்பிட்டலில் சேருங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது அபி வராங்க. ஓ அப்படியா, என் அக்கா வெளியே போகணுமா, என் அக்கா வந்து தப்பானவளா, இதோ வரேன் அப்படி சொல்லிட்டு, என் அக்கா மேலே எந்த தப்புமே கிடையாது, அவள் எந்த தப்புமே செய்யலை, இதெல்லாம் செஞ்சதெல்லாம் நீங்கள் தானே அப்படின்னு அதிர்ச்சி அடை, நான் என்ன தப்பு பண்ணேன், நீங்கள் பண்ண வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண வேலையெல்லாம் வீடியோவாக எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்க. உடனே வந்து எல்லாருமே டென்ஷன் ஆகிடுறாங்க, செமையாக கத்துறாங்க. சரி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா, அவள் என்ன பாவம் பண்ணா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பாட்டி கேட்குறாங்க. அது வந்து அத்தை அப்படி சொல்லிட்டு முழிக்கிறாங்க. உடனே வந்து ஆகாஷ் வந்து சே நீ எல்லாம் ஒரு அம்மாவா இப்படி பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு. அதே மாதிரி சுந்தரியோட வீட்டுக்காரும் திட்டுறாரு. அப்போ வந்து ராகவ் வந்து சே இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்களே சித்தி, நீங்களாம் மனுஷங்க தானா, நீங்களும் ஒரு பொம்பளை தானே, இப்படி வந்து அநியாயம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அவங்களுக்கு பண்ணது பெரிய துரோகம், பச்சை துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு சமயத்துட்டு ஐயோ ராகவ் என்னை மன்னிச்சிடு அப்படி சொல்லி காலில் வந்து விளையாடு, என் காலில் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, நீங்கள் பண்ண தப்பு எல்லாமே அணுக்காக தானே, அணுக்கு தானே இவ்வளோ கொடுமையை பண்ணிங்க, அணு காலில் வந்து மன்னிப்பு கேளுங்க, அது மட்டும் கிடையாது, இந்த வீட்டில் உங்களுக்கு இடமே கிடையாது, தயவு செய்து இந்த வீட்டை விட்டு போயிடுங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ராகவ் இப்படிலாம் சொல்லாத, உங்கள் மூஞ்சில் முழிக்கிறதே பாவம், நீங்கள் இது பண்ணது இன்னும் என்னென்ன செஞ்சுருப்பீங்கன்னு யாருக்கு தெரியும் அப்படின்றாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி ராகவ் என்ன ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. விடுங்க பாட்டி, இவங்க பண்ண வேலைக்கு இவங்க அனுபவிச்சு தான் ஆகணும், முதல்ல இவங்கள ஊருக்கு அமுச்சு விடுங்க, அங்கே போய் இருக்கட்டும் சொந்தக்காரங்கிட்ட, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. அதை கேட்டு ராகவ் ப்ளீஸ் ராகவ் என்னை மன்னிச்சுடா, அனு என்னை மன்னிச்சிடுமா, நான் பண்ணது தப்பு தான் அப்படி சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. இங்கே வந்து அனு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்றாங்க. அனு அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், நாங்கள் வாழக்கூடாதுன்னு தானே இவ்வளவும் இவங்க பண்ணாங்க, இவங்க எங்களை மன்னிச்சு ஏற்றுக்கணும், இவங்க வாழ வச்சா தான் வாழணும்னு சொல்லிட்டு இவர் என்கிட்ட வந்தால் கூட இவரை நான் ஒதுக்கியிருக்கேன், இப்போ வரைக்கும் எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலை, என்ன காரணம், எல்லாம் இவங்க தான் காரணம், இவங்க எனக்கு பண்ண கொடுமை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, இவங்க வேணும்னே வந்து ஒரு ஆளை வச்சு சொல்ல வச்சாங்க நாங்கள் 2 பேர் சேரக்கூடாதுன்னு, இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து எனக்கு வந்து கெடுதலே பண்ணிகிட்ருக்காங்க, நான் வாழக்கூடாதுன்னு இவ்வளவும் பண்ணுறாங்க, நான் இந்த நிமிஷம் சொல்கிறேன், இதுக்கப்புறம் இவர் கூட நான் வாழ போகிறேன், நானும் இவரும் புருஷன் பொண்டாட்டியாக நல்லபடி வாழ போகிறோம், எங்கள் வாழ்க்கையை நாங்கள் இவங்களுக்காக வந்து வாழாமல் இருந்தோம், ஆனால் இதுக்கப்புறம் இப்படியே நான் இருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு அனு எல்லாருமே பாராட்டுறாங்க. ராகவ் வந்து சூப்பர் அனு, இப்போ தான் நீங்கள் நல்ல முடிவு எடுத்திருக்கீங்கன்றாங்க. அதே மாதிரி அக்கா சூப்பர்க்கா, கலைக்கிட்டக்கா, இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் இப்படிப்பட்ட தானே நாங்கள் அதாக்கா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து கட்டிக்கிறாங்க. உடனே வந்து எனக்கு உண்மையிலேயே உன்னை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிக்கிறாரு ஆகாஷ். இதையெல்லாம் பார்த்து வந்து வயிறு எறிகிறாங்க. சுந்தரியும் முரளியும் தாங்கிக்க முடியல அவங்களால.